என்னன்னு கேட்டீங்கன்னா 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எவனை விழுங்கலாமோ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இப்போ பிசாசுக்கு ஒரு ஆத்ம பாரம் இருக்கு. இந்த ஆத்ம பாரத்தை நல்லா கவனிங்க. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அப்படியே பயங்கரமா அலையறானாமா. ஒரு ஆத்மா கிடைக்குமா? இதுல அவனுடைய தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்? இந்த ஆத்ம பாரம் எதற்காக அவனுக்கு அந்த ஆத்ம பாரம் வந்துச்சு? இந்த ஆத்மா எதுக்கு? அந்த ஆத்மாவை மோசம் போக்குவதற்கு, மரணத்துக்கு நேராக நடத்துவதற்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு அவன் என்ன செய்யறானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். இப்போ அவனோட ஏத்து நிக்க போறோம். 24 hours வேலை போட்ட சண்டையோட ஈட்டியோட நிக்கிற ஒருத்தனுக்கு நீங்க ஏத்து நிக்கணும். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா நிக்கணும்? அதே 24 hours அவனோட ஏத்து நிக்கிறவங்களா நிக்கணும். பிசாசை பத்தி வேதம் சொல்லுது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ தாவீது சொல்றாரு, ஒரு நாள் என் ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் நான் தப்புவித்தேன். எப்படி? நான் ஒரு நல்ல மேய்ப்பன், என் ஜீவனை கொடுத்து சிங்கத்தின் வாய்க்கு கை விட்டு எடுக்கிறாராம் அவரு. அப்போ எவ்வளவு கான்சியஸா இருந்திருப்பாரு பாருங்க. அவரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம பாட்டு பாடினோம்னா, கண்ணை மூடி பாட்டு பாடினோம்னா சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. கண்ணை மூடி பாட்டு பாடின பிறகு நம்ம பாட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு யோசித்து பார்த்தோம்னா அதுக்கு பிறகு நம்மளை சுற்றி நிறைய காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் தாவீது சங்கீதக்காரன். அவர் வனாந்தரத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பாட்டு பாடுறது மட்டும் அவர் வேலை இல்லை, வர சிங்கத்துக்கு இருந்து ஆட்டை காப்பாற்றுறது அவருடைய வேலை. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம்? ஒரு ஆடு கிடைச்சா போதும் அப்படி உள்ள தாவி வர சிங்கம். ஆனால் அந்த சிங்கத்துக்கிட்ட தாவி போய் கையை உள்ள விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றக்கூடியவனாக இருந்தான் தாவீது. இதுதான் பிசாசுகிட்ட இருக்கிற ஆத்ம பாரம். அதே ஆத்ம பாரம் தாவீது கிட்ட இருந்துச்சு. தாவீது கிட்ட இருந்ததுக்கும் சிங்கத்துக்கிட்ட இருந்ததுக்கு என்ன? அந்த சிங்கம் பசிக்கு அந்த ஆட்டை அடிச்சுச்சு, தன் பசிக்கு எப்படியாவது இரையாக்கி கொள்ளணும்னு. ஆனா தாவீது கிட்ட இருந்தது பசி அல்ல, அன்பு. அந்த ஆட்டுக்குட்டியின் ஜீவனை நான் காப்பாற்ற வேண்டும். அந்த ஆத்ம பாரம் தான் நமக்கு இருக்கணும். பிசாசுக்கு இருக்கிற ஆத்ம பாரம் தந்திரமானது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறான்? சுத்தி திரிகிறானாம். அதே ஆத்ம பாரம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். யார் எந்த ஆத்மாவை ரட்சிக்க முடியும்? ஒரு ஆத்மா இன்னைக்கு கிடைக்குமா? நம்மளை கிராஸ் பண்ணி ஒருத்தர் கூட ஆண்டவரை அறியாம போயிடக்கூடாது. அதுதான் எவனை விழுங்கலாமோன்னு நம்ம அலையறதுக்கு ஒரு அடையாளம். பவுலை பத்தி சொல்லுது, வழியில் கண்டவர்களிடத்துல எல்லாம் அவன் தர்க்கம் பண்ணினானாம். ஒருத்தர் கூட அவன் விடல பாருங்களேன். யார் கிடைச்சாலும் சரி இயேசுவை பத்தி பேசிடுவான், சொல்லிடுவான், வாய்ப்பு கிடைச்சா சொல்லிடுவான். அதான் அவர் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஏன்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் பாவத்தை பிரசங்கிக்கிற ஒருத்தர் நம்ம பக்கத்துல நிக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் உள்ள விஷ விதையை போறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் களையை விதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். எப்பத்துல இருந்து? அந்த ஆத்மா மேல அவனுக்கு எப்போ பிறந்துச்சோ அப்பத்துல இருந்து. நல்லா கவனிங்க. பிசாசு ஆத்மாவை ஆதாயம் பண்ணும்போது பயமுறுத்தி ஆதாயம் பண்றது இல்லை, பாத்தீங்களா? அப்படியே பல்லு கில்ல எல்லாம் காட்டி அப்படியே வந்து கொட்டூரமா நின்று, நீ இப்போ என்னை சேவிக்காவிட்டால் உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படி சொல்லியிருக்காது. எந்த பிசாசு அப்படி சொல்லாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? பிசாசு ஒரு ஆத்ம ஆதாயம் பண்றது எல்லாமே ரொம்ப மைல்டா, அவனுக்கு மாம்சத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா, அவனை அரவணைச்சு போகிறதா, அவன் கண்களுக்கு இச்சைய, அவனுடைய ஜீவனத்துக்கு ஒரு பெருமைய, அவன் மாம்சத்துக்கு ஒரு இச்சைய அப்படியே கொடுத்து அப்படியே மைல்டா தட்டி 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 அப்படி தூக்கிட்டு போயிடுறான். நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அந்த தந்திரத்தோட ஏத்து நிற்க வேண்டிய ஆட்கள் நம்ம என்ன செய்யறோம்? சொல்லும் போதே சுவிசேஷம் எப்படி சொல்றோம்? இயேசு அன்பு கூர்ந்து சுவிசேஷம் சொன்னார். இயேசுடைய அன்புல தான் சுவிசேஷமே வந்துச்சு. இன்னைக்கு நம்ம அன்புல சுவிசேஷம் வருதா? இன்னைக்கு நமக்கு வருதா? ஒரு ஆத்மா மேல அன்பு இருக்குதா நமக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் கடமைக்காக ஊழியம் பண்றவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் கடமைக்காக சுவிசேஷம் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது எனக்கு சர்வைவ், நான் இதுல வாழ்றேன், நான் இதுல சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்துறேன், வேற வழியே கிடையாது, நான் ஊழியத்துக்கு போயே ஆகணும், இல்லாவிட்டால் என் குடும்பம் நடுத்தெருல நிற்கும். அதுக்கு நீ போய் ஒரு ஊழியம் பண்ணி ஒரு சுவிசேஷம் சொல்லி எனக்கு ஒரு மீட்டிங் வந்தே ஆகணும்னு நீ நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆத்ம பாரத்தோடு கூட பண்ணவில்லை, குடும்ப பாரத்தோடு கூட பண்ணுகிறீர்கள். ஆனா பிசாசுக்கு இருக்கிறது ஆத்ம பாரம். எவனை விழுங்கலாமோ, அவனுக்கு பாருங்க அதுல என்ன இருக்கு?
அவன் அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணி எங்கே கொண்டு போகிறான்? நரகத்துக்கு கொண்டு போகிறான். நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுல அவனுக்கு என்னங்க பெனிஃபிட்? அவனும் கடைசியில் அதே நரகத்தில் போய் அழிய தானே போகிறான். அவனுக்கு தெரியாதா அவனுக்கு என்று உண்டாக்கப்பட்ட நரகம்? ஆனாலும் கூட எனக்கு இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நான் நரகத்தில் சேர்ப்பேன். ஏன் நரகத்தில் நீ என்ன கவர்மெண்ட்டாக நடத்த போகிறான்? நரகத்தில் போய் எரிஞ்சு அழிய போகிறான். 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுது, சாத்தான் நரகத்தில் தள்ளப்பட்டான்னு. ஒரு பிரதிபலன் கிடையாதுங்க அவனுக்கு, ஒரு பிரதிபலன் கிடையாது. அவனுக்கு கிடைக்கிறதா ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? அவனை ஆதாயம் பண்ணால் அந்த பிசாசுக்கு அவன் கூட நிற்பான், தேவனுக்கு ஏற்று நிற்பான். ஆத்மா ஆதாயம் பண்ணாவிட்டால் ஒருவேளை அந்த ஆத்மா தேவனை ஏற்றுக்கொண்டால் அது தேவனோடு கூட நிற்கும், இவனை ஏற்று நிற்கும். அவ்வளோதான் நடக்க போகுது. ஆனால் அவன் பாருங்க, அந்த ஆத்மாக்கு எவ்வளோ கொள்ளை பொருளாக எடுக்கணும்னு ஓடி வரான் பாருங்க. அந்த ஆத்மா மரம் உங்களுக்கு எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனை ஈஸியாக ஏற்று நின்றுடலாம். ஏன் அவன் ராஜ்யத்தை நம்மளால் எதுக்கவே முடியல? ஏன் அவன் ராஜ்யத்தை நம்மளால் வந்துட்டு போட்டி போட முடியல? இத்தனைக்கும் ஆண்டவன் நம்மகிட்ட சர்வ ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாராமா. விசுவாசம் என்னும் கேடகம் இருக்குது, வசனம் என்னும் பட்டயம் இருக்கு, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா இருக்குது, இவ்வளவு இருக்கு நம்மகிட்ட. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியல? அவங்ககிட்ட சண்டை போட முடியல. பாருங்களேன், நான் சொல்கிறது நிதர்சனமான உண்மை, அவ்வளோதான். நிறைய பேர் இதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆனால் உண்மை அதுதான். சாத்தானுடைய இது தெரிவிக்குது. இவங்க சாத்தானை பார்த்து பயப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற மனுஷர்களை பார்த்து இவங்க பயப்படுவாங்க. ஐயோ அது அந்த டீமுங்க, இது இந்த டீமுங்க, அது அந்த மதவாத டீமுங்க, இது அவங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்குங்க. அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர்னு இருக்குது. அவர் யாரு? ஏன் உங்களுக்கு எனக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஒரு வேளை அவங்களுக்கு அடிக்கிற உரிமை இருக்கு. அதாவது நான் சொல்றது ஸ்பிரிச்சுவலி சொல்றேன், சட்டப்படி அந்த உரிமை கிடையாது. ஸ்பிரிச்சுவலி அவங்க அடிப்பாங்க. ஏசுநாதர் சொல்லியிருக்கிறார், உங்களை அடிப்பார்கள், உங்களை ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், உங்களை கொலை செய்வார்கள், எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தெரியுமா, அவனுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கு. அவனை நம்ம அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்ம வளர ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே சபை வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்மளை அந்த இடத்துல அவன் கீழே தள்ளிட்டானா நம்ம மேலே எழும்ப போகிறோன்னு அர்த்தம். நம்மளை அவன் மிதிச்சிட்டானா நம்ம காலுக்கு கீழே அவன் வர போறான்னு அர்த்தம். நாம் உபத்திரவத்திலே உயர்த்தப்பட்டவர்கள், நாம் மரணத்திலே ஜீவனோடு கூட எழுந்தவர்கள். அந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் போது உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஆத்மபாரம் இருக்கணும். நம்ம எதுக்கு மினிஸ்ட்ரி பண்ணோம்? நம்ம வாழ்றதுக்கு, நம்ம குடும்பத்தை வாழ்றதுக்கா? தேவையே கிடையாது. நம்ம குடும்பத்தை பரலோகம் நடத்தும், நம்மளை பரலோகம் நடத்தும், தேவையானதை பரலோகம் கொடுக்கும். ஆனா உங்க வேலை, என் வேலை என்ன தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று, யாருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லலாம். அதான் வசனம் சொல்லுது, பவுல் எப்படியாவது இந்த காஸ்பலை சொல்லிடணுமா. அவர் சொல்றாரு, எப்படியாவது இந்த காஸ்பலை சொல்லிடு. எனக்கு அவருடைய ஹிஸ்டரியை படிக்கும் போது, அப்போஸ்தலர் படிக்கல, ஆச்சரியமா இருக்குதுங்க. செத்து போனவர் நினைச்சு விட்டுட்டு போயிட்டாங்களாம், கல்லுல அடிச்சு அவர் செத்துட்டாருன்னு விட்டுட்டு போயிட்டாங்களாம். வசனம் சொல்லுது, அவர் எழுந்து நின்று உள்ளே போய் பிரசங்கம் பண்ணினார். அப்படின்னா அவனுக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுது பாருங்க. அந்த சுவிசேஷ பாரம் ஒன்றே. இன்னைக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 போச்சு. ஆத்ம பாரம், பிசாசுக்கு இருக்கிற ஆத்ம பாரம் இன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்களேன். இந்த பிசாசுக்கிட்ட தந்திரமான, திருப்பியும் சொல்றேன், அவன்கிட்ட இருக்க தந்திரமானது நரகத்துக்கு கூட்டு போறது. அவனுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஆனாலும் அவன் 24 மணி நேரம் அங்கே அவன் செய்கிறான் பாருங்க அந்த மினிஸ்ட்ரியை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆத்மா பரலோகத்துக்கு வரும். உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். பிதாவுக்கு முன்பாக உங்களை பற்றி என்னை பற்றி இயேசு சாட்சி கொடுப்பாராமா. என்ன இங்கே சொல்கிறவன நான் பிதாவுக்கு முன்பாக சொல்லுவேங்கிறாரு. அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே நீங்கள் ஆத்மாதாயம் பண்ணி ஜெயம் கொள்ளுகிறவங்களா மாறினீங்கன்னா உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவேங்கிறாரு, உங்களை ஆலயத்துக்கு தூணாக்குவேங்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறாரு. உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள், இவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிற நாமே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறமே. ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நரகத்துக்கு போகிற சாத்தான் எப்படி ஊழியம் பண்ணுறான் பாருங்க, எப்படி ஊழியம் பண்ணுறான். அப்பா அந்த தந்திரமான ஆத்ம பாரம் நல்ல ஆத்ம பாரமாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும். அவனை எடுத்து நிற்கணும்னா அந்த அவனை காட்டிலும் மேலான ஆத்ம பாரம் உங்களுக்கு எனக்கும் வரணும். அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த ஆத்மா மேலே அவனுக்கு இருக்கிற அந்த பாரம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அந்த 4ஆம் அதிகாரத்தில் இயேசு சோதிக்கப்படுறார். வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு போய் சோதிக்கப்படுறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோதிக்கப்பட்ட இயேசு ஜெயிச்சிடுறாரு சாத்தான. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, 3 ரவுண்டாக நடக்குது. முதல்ல வனாந்தரத்தில், அடுத்து தேவாலயத்து முப்பரைக்கின் மேலே, அடுத்து மலைக்கு மேலே, 3 ரவுண்டு. 3 ரவுண்ட்லேயும் இயேசு ஜெயிச்சிட்டார். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அந்த லூக்கா 4:13 சாத்தான் இயேசுவை விட்டு சில காலம் விலகி இருந்தான். கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டு திரும்பி வந்துட்டான். இதுதான் ஆத்ம பாரம். ஒரு ஆத்மா நமக்கு செட் ஆகலை, அந்த ஆத்மா நம்ம கையை விட்டு போயிருச்சு.
ஆனால் அதை விட அவன் தயாராக இல்லை. இப்போ விடுவோம், திருப்பி பிடிப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும். திருப்பி என்ன பண்ணுறான், ஊர்களுக்கு போகும்போது ஆடுகளை விட்டு கல்லடியை பார்க்குறான், இயேசு மறைந்து போகிறார். மலைக்கு மேலே கொண்டு போய் கீழே தள்ள பார்க்குறான், இயேசு மறைந்து போகிறார். அவரை எப்படியாவது அவர் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தையை வர வச்சிடணும், தப்பான வார்த்தையை வர வச்சிடணும், அவரை பேச பார்க்குறான். அவர் ஞானமாக இருக்கிறார். கடைசியா பிதாவின் சித்தத்தை சிலுவையில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசி முயற்சி, நீ தேவனுடைய குமாரனை இறங்கி கீழே வா. அவன் கடைசியா அவர் எதுக்கு வந்தாரோ அதில் கை வைக்கிறான். ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன்னு ப்ரூவ் பண்ண தான் வந்தார். இந்த பூமிக்கு அவர் வந்ததே அதுக்கு தான் வந்தார். அங்கே கை வைக்கிறான், நீ தேவனுடைய குமாரனை கீழே இறங்கி வா. அப்போ கூட பிதாவின் சித்தத்தை செய்து அவனை ஜெயிக்கிறாரு. அப்படின்னா பிசாசு அடுத்து 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 அந்த ஆத்மாவை எப்பத்தில் ஆரம்பிப்பான் தெரியுமா? எப்போ பிறக்கும் போது ஆரம்பிக்கிறான் அவரை கொலை பண்ணுறதுக்கு. ஒருவேளை இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்போ வரான், சிலுவை வரைக்கும் 33 வருஷம் விடாமுயற்சி, ஆத்மாவை பின்தொடர்தல். இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மா பாரம் எந்த அளவுக்கு இருக்குது? அவனுக்கு இருந்தது அவரை கொல்லவும் அழிக்கவும் தான், அதுக்கு வரான். அவன் வந்தது அவரை கொல்றதுக்கு. ஆனால் நித்திய ஜீவனை கையில் வச்சிருக்கிற நீங்கள் நானும் ஆத்மாவை எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? ஒரு தடவை சொல்லுவோம், மிஞ்சி போச்சுன்னா 2 தடவை. விஷயம் தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது உருப்படாதுங்க, அதுக்கு சொல்லியாச்சு, அதெல்லாம் நரகத்துக்கு போகிறோங்க. அரகன்சி, ஆர்த்தோடாக்ஸ் அவங்களாம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் யார் நியாயம் இருக்கிறதுக்கு? உங்களுக்கு எனக்கு என்ன வேலை? ஒரு பிசாசே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்குது. நாம் ஏதாவது ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு நாள் சொல்லுவோமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன? நான் சொல்கிறது எல்லாருக்கும் சொல்லலை. உங்கள் அண்ணன், உங்கள் தங்கச்சி, உங்கள் அக்கா, உங்கள் தம்பி, உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, இவங்களை ரெகுலராக டெய்லி பார்க்குறீங்க. என்னைக்காவது இவங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பீங்க, அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, விட்டுருங்க. கொஞ்ச நாள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குதா, அவங்களுக்கு போய் சொல்லணும். ஒரு துக்கத்தோடு இருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் ஆறுதலா ஒரு 4 வார்த்தை. ஒரு வியாதியோடு இருக்கிறாங்களா, ஒரு ஜபத்துக்கு போய் நம்ம என்ன சொல்கிறது? அதெல்லாம் உருப்படாதுங்க. இவங்க சொல்கிற வார்த்தை நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த ஆத்மாவை கை கழுவுறதுக்கு நீங்கள் யார்? நம்முடைய வேலை என்ன? சுவிசேஷம் சொல்லுவது. ஆனால் அது முளைக்காது, அந்த விதை முளைக்காது. அது ஒரு கற்பார நிலம்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு? இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். இதாவது ஆத்மா பாரம், ரட்சிக்கப்பட்ட ஆத்மா, நம்ம சபைக்கு வந்த ஆத்மா, நம்ம ஊழியத்தில் நம்ம கூட இருக்கிற ஆத்மா ஒரு பின்வாங்கி போனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நான் ஒரு ஊழியரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் கண்ணில் தண்ணி, பேசும்போதே தண்ணி வருது. எதனால் அவர் கண்ணில் தண்ணி வருதுன்னு தெரில. ஆனால் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசும்போது, ஏன் பாஸ்டர் ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஏதோ கண்ணில் தண்ணியாக இருக்குது, ஏதோ தலைவலியா? இல்லை அண்ணே, சபையிலேருந்து ஒரு ஆத்மா போயிடுச்சு. ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி போயிட்டாங்க. தன்னை அறியாமலே அந்த மனுஷன் அழ ஆரம்பித்தார். அழன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு அழணும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு சொல்கிறேன். யார் அழறா? இன்னைக்கு நம்ம சொல்கிறது என்ன? 1 போனால் கர்த்தர் 100 கொடுப்பார். எல்லாம் சொல்கிறது போட்டோம், திமிர் பிடிச்சது போட்டோம். 1 போனால் 100 கொடுப்பார். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறாங்க, போய் அதி வாங்கி மிதி வாங்கி அது திரும்பி வரும். என்ன ஆவி உடையவர்கள் நீங்களும் நானும்! தன்னை சபித்து தெரியாதுன்னு சொல்லி தன்னை கேவலப்படுத்தின பேதுருவுக்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு. பேதுருவை வர சொல்லுங்க. கேட்குறாரு, என்மேல் அன்பா இருக்கிறியாப்பா? அவனை நம்பி தான் ஊழியத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு நாம ஒரு தவறு செஞ்சா அத்தோட க்ளோஸ், அவனை ஃபினிஷ் பண்ணிடணும், அவன் ஊழியத்தை மூடிடணும், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணிடணும். சபையில் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், இருக்கட்டும். இங்கே நிற்கிற எல்லாருமே தப்பு செய்யாதவங்க தானா? பூர்ண பரிசுத்தவான்கள் தானா? தவறு செய்யட்டும், திருந்துவதற்கான வாய்ப்பு பரலோகமே கொடுக்குது. ஏன் நீங்களும் கொடுக்க மாட்டோம்? நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? அவங்க உருப்பிட மாட்டாங்க. அவங்கள சபையோடு தள்ளி வைக்க வேண்டாம். ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவங்க தப்பு செய்கிறாங்களா, அந்த ஊழியத்திலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, நல்லது. அந்த ஊழியத்தை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருங்க. மீண்டும் அந்த இதெல்லாம் சரியான பிறகு திருப்பி இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலான்னு சொல்லலாம். ஒரேடியாக அவங்கள ஒழிச்சு தள்ளி, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் மேலே நிற்கும் போது மெசேஜ்லாம் சாடமாடையாக அடிச்சு, இந்த புல்பிட்டை எத்தனை பேர் தங்கள் சுய மாம்சத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? தங்களுடைய சுய விருப்புகளை சொல்கிற இடமா புல்பிட்டு? ஒரு மனுஷனுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்ல விரும்பினாலோ அல்லது கடிந்து கொள்ள விரும்பினாலோ அவனை கண்டம் பண்ண விரும்பினாலோ தைரியமாக கூப்பிட்டு தனியாக சொல்லுங்க. இந்த ஒரு மனுஷனுக்காக உட்கார்ந்துருக்கிற மொத்த காங்கிரிகேஷனுக்கும் பேசுறீங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? அவனை வச்சு எல்லாருக்கும் சொல்ற அவசியம் இல்லை, அவனுக்கு சொல்லுங்க. அதை விட்டுட்டு அந்த ஆத்மா இனி சபைக்கே வரக்கூடாது. அப்படியே அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே கார்னர் பண்ணி
அப்படியே சாடமாடியா பேசி எத்தனை விசுவாசி அழுவு தெரியுமா? எத்தனை விசுவாசி அப்படியே சபைக்கு போனாலே அவர் எங்களை தான் பேசுறாருன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. அத்தனை பேருக்கும் தெரியுது எங்களை தான் பேசுறாருன்னு. ஆனா சாடமாடையா அடிக்கிறது. அதனால அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுமா? அந்த ஆத்மா அறுப்புண்டு போகுமா? நம் வாயின் வார்த்தைகள் அத்தனையும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக இருக்க வேண்டுமே ஒழிய அந்த ஆத்மா நரகத்துக்கு போறதா இருக்கக்கூடாது. புல்பிட்டிலிருந்து மாம்சத்துல ஒரு நாளும் பேசாதிருங்கள். புல்பிட் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த உலகத்திலேயே இருக்கிற மேன்மையான ஸ்தலம். இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் தாயின் கருவிலிருந்து. சர்வசாதாரணமா இந்த இடத்துக்கு வந்து நம்ம நிக்கல பாருங்களேன். நம்ம பிரசங்கம் பண்ணி 10 பேர் கேட்கறான்றது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வீட்டிலேயே நம்ம பிரசங்கத்தை யாரும் ஒரு காலத்துல கேட்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசுறத உட்காந்து கொஞ்சம் பேர் கேட்கறாங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு தகுதியும் ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாருன்னா இங்க மாம்சத்தை பயன்படுத்துவது எவ்வளவு தப்பு. இங்க ஆவியானவர் தான் பேசணும். அதே நேரத்துல என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் கட்டுவதாக இருக்கணும். என் வாயின் வார்த்தைகள் கொள்ளுவதாக இருக்கக்கூடாது. புல்பீட்ல உட்காந்துக்கிட்டு கீழே இருக்கிறவனை வெட்டக்கூடாது. புல்பீட்ல உட்காந்துட்டு கீழே இருக்கிறவனை ஆபரேஷன் பண்றதா இருக்கணும். அதாவது ஒரு ரவுடி வெட்டுவதற்கும் ஒரு டாக்டர் வெட்டுவதற்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ரவுடி கழுத்தை வெட்டுறானா அவன் சாவணும்னு வெட்டுறான். ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணி ஒரு சதையை வெட்டுறாருனா அவன் வாழணும்னு வெட்டுறாரு. இந்த டிஃபரன்ஸ் பிரசங்கத்தில் இருக்கணும். ஏன்னா அவங்க வாயின் வார்த்தை இருக்குதே அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயம் கொல்றதுக்கு வெட்டதா வாழ வைக்க வெட்டுதாங்கிறத நீங்களும் நானும் கொஞ்சம் உட்காந்து ஆலோசனைக்கணும். இன்னைக்கு நான் பிரசங்கம் முடிச்சுட்டு போகும்போது எவ்வளோ நேரம் மாம்சத்தில் இருந்தேன், எவ்வளோ நேரம் ஆவியில இருந்தேன்னு கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தில் இருந்தாலும் தனக்கு விரோதமாக யூதர்கள் எழும்பி நின்றாலும் ஒரு புறம் வேதபாரர்கள், ஒரு புறம் பரிசேயர்கள், ஒரு புறம் கல்லை வச்சுக்கிட்டு இருக்கிற விசுவாசி கல்லு வச்சுக்கிட்டு நிற்கிறான். இவைக்கு இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட சுயமாய் பேசாதபடி என் பிதாவின் சித்தத்தையே செய்தேங்கிறாரு. அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும் பாருங்களேன். அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது. அப்ப அந்த ஆத்ம பாரம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு இது வரும். என்ன அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அந்த ஆத்மா போயிடக்கூடாது. என்னுடைய குறைகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய கோபத்தையும் இறக்கி வைக்கிற இடம் இல்லை புல்பீட். இது என்ன இடம் தெரியுமா? இங்க இருந்து அநேகரை காப்பாத்துகிற இடம். எனக்கும் பின்னாடி முதுகுல 1000 குத்து இருக்கு, என்னை வெட்டி இருக்காங்க. ஆனாலும் என் கையில் இருக்கிற கயிறு அவனை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது. என்னை வெட்டினாங்கன்னா அதை பிரதிபலிக்கிற இடம் கிடையாது. இங்க நானும் வெட்டுவேன். என்னை வெட்டினீங்கல்ல, நானும் வெட்டுவேன். இன்னும் ஒரு படி நான் மேலே போய் சொல்றேன். உங்களை தவறாய் பேசினவன் கூட அங்க வந்து உட்கார்ந்துருப்பான். உங்களை குற்றப்படுத்தினவன் வந்து உட்கார்ந்துருப்பான். எந்திரிச்சு பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பான். வேற வழியே கிடையாது, நீ பிரைஸ் தி லார்ட் தான் சொல்லணும். நீ கடும் பாவி, வெளியே போடான் சபையை விட்டு சொல்றதுக்கு வேற யாருக்கும் அருகதை கிடையாது. ஏன்னா அது நீங்க சம்பாதிச்ச சபை இல்ல, கர்த்தர் ரத்தத்தால் சம்பாதித்த சபை. மோசேய 3 மாசத்துல கொல்ல பார்த்தான். அதுக்கு பிறகு அவன் எங்க வந்து அந்த ஆத்மா ஆதாயம் பண்றான் தெரியுமா? 120வது வயசுல கண்மலையை அடிக்க வைக்கிறான். 120 years அவன் ஃபாலோ பண்ணியிருக்கிறான் மோசே. பின்னாடியே ஆதாயம் பண்ணிட்டான் பாருங்க. ஆதாயம் பண்ணி அதுக்கப்புறம் கர்த்தர் மோசே மேல கிருபையா அவன் சரீரத்தை கொண்டு போயிட்டாரு. அப்ப கூட போய் கேட்கறான், மோசேயின் சரீரம் எங்க? ஏன்? இதுக்காக நான் 120 வருஷம் வேலை பார்த்திருக்கிறேன், 120 years வேலை பார்த்திருக்கிறேன். இது தந்திரம், அவனுக்குள்ள இருக்கிறது தந்திரம். என்ன தந்திரம்? அதை கொண்டு போய் நரகத்துல எப்படியாவது தள்ளிடணுமே. அந்த ஆத்ம பாரம் உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துக்கு தள்ளணுமே வந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, லாஸ்ட் மினிட்லயே அதை நான் காப்பாத்திரணுமே. சிலர்லாம் உங்களுக்கு விரோதமா பேசினவங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சீரியஸா இருக்கிறாங்கன்னா இங்க உட்காந்து நீங்க என்ன பேசுறீங்க? அவனுக்கு அது நடந்துச்சு. காரணம், எனக்கு விரோதமா பேசினா, ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நடக்குமா? கர்த்தர் அடிச்சு போட்டிருக்கிறாரு. அவனுக்கு இன்னும் இருக்குது. நீ சரியான ஆவி உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி எப்படிப்பட்டது தெரியுமா? பதறி போய் ஓடும். இந்த லாஸ்ட் மினிட்ல அவனை காப்பாற்ற முடியுமா? நீங்க போய் நின்று பாருங்களேன். அவன் கண்ணில் வர தண்ணி இருக்க, அதை அவனை பரலோகத்துக்கு கூட்டு போயிடும். இவ்வளோ பேசின என் ஊழியக்காரன் வந்து நிற்கிறானே, எனக்காக வந்து நிற்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, அவன் பிழைக்கிறானோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா அவன் மனம் திரும்பி அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். அதுக்கு தானங்க நம்ம ஊழியம் பண்ண வந்தோம்.
கண்டம் பண்ணணும். எதுக்கு? தப்பு பண்றவனை கண்டம் பண்ணணும். ஆனா அந்த கண்டம்னேஷன் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் தெரியுமா? அவன் சாகிற அளவில் அல்ல, அவன் பிழைக்கிற அளவில். பிசாசு கிட்ட இருந்தது எப்படி தந்திரம்? எப்படியாவது நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். இது அவங்ககிட்ட இருந்த தந்திரம். நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்ன தெரியுமா? அவனை ஏற்று நிற்கிற நாம அவனை காட்டிலும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஆத்மாக்காக அவன் சாகிற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சான்ஸ் கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமான்னு ஓடிட்டே இருக்கணும். ஒரு சான்ஸ் கிடைச்சா விட்டுறக்கூடாது. உங்களுடைய சுயத்தை அங்கே கலக்கக்கூடாது. அங்கே தான் பிசாசு கொண்டாடுவான். நீ ஏன் போற இப்போ? உன்னை எப்படி பேசினா அவன், உன்னை என்ன பண்ணா, இந்த 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 கசப்பை உனக்குள்ள போட்டுருவான். ஏன்னா இப்போ நீங்க போனீங்கன்னா அவனை காப்பாத்திடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்பதான் நம்ம போகணும். ரைட், போலாம். பேசத்தானப்பா செஞ்ச, அதனால நான் குறைஞ்சிடலையே. இன்னும் சொல்ல போனா அவன் பேசினதற்காக நான் வளர்ந்துருக்கிறேன். கர்த்தர் அவன் நிமித்தம் என்னை உயர்த்திருக்கிறார். தாவீது சொல்றாரு, சீமேயின் பேசின நிமித்தமாவது கர்த்தர் என்னை உயர்த்துவார். அந்த உயர்வை கர்த்தர் ஒன்று கட்டளையிட்டு இருப்பாரு. அதனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். நம்மளை தப்பா ஒருத்தன் பேசுறதுனால, இல்லை ஒருத்தன் நம்ம ஊழியத்தை தப்பா பேசுறதுனாலையோ நம்மை அபிஷேகம் பண்ண அபிஷேகம் மாறாது. நம்மளை அபிஷேகம் பண்ணவர் கர்த்தர். உங்களையும் என்னையும் கீழே தள்ளுறதுக்கு கர்த்தர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஒருத்தன் பேசி கீழே தள்ளிட்டான், ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றி தப்பாக போட்டு கீழே தள்ளிட்டான், ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் போட்டு கீழே தள்ளிட்டானா, உன்னை அபிஷேகித்தவரை விட ஃபேஸ்புக் ரொம்ப, வாட்ஸ்அப் மீடியா ரொம்ப பெருசாகிடும். ஏன்? கர்த்தர் அபிஷேகம் பண்ண எவனையும் மீடியா கீழே தள்ளும்னா கர்த்தரை விட மீடியா பெருசு. நான் சொல்லுவேன், மீடியா விட கர்த்தர் பெருசு. நீ என்ன வேணாலும் எழுது, என்ன வேணாலும் பேசு. உன்னை அபிஷேகம் பண்ணினவர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய கிருபா வரங்களும் மாறாதவைகள். அதனால உன்னை யார் பேசினாலும் அதை கசப்பா எடுக்காதீங்க. நாளைக்கு ஒரு நாள் அவனுக்கு நீங்க தேவைப்படுவீங்க. அவன் கஷ்ட நிலைமையில் இருக்கான். ஒருவேளை அவன் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும், ஒரு மெடிக்கல் செலவு தேவைப்படும், ஓடி போய் கொடுங்க. அதுதான் அவனுக்கு நீங்கள் காட்டுகிற கிறிஸ்துவினுடைய அன்பு. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.